ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடு வந்து தோசைக்கல் ஒரு வருஷம் அது க்ளீன் பண்ணி அதை நான் க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசைக்கல்லை நார்மலாக இந்த மாதிரி தவா வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து எப்பொழுதும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இந்தளவுக்கு பிளாக்காக தான் இருக்கும். அது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஈஸியாக இதில் தோசை நல்லாவே வரும், படல் படலாக செமையாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு தோசை வரும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சும்மா க்ளீன் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இது போல் நான் ஒரு வருஷம் ஆகிடுச்சு. நான் சும்மா நார்மலாக வந்து பாத்திரம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை வச்சு தான் நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இது ஒரு நாள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணால் அது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. இதை என்ன பண்ணியிருக்கேன் இப்போனா, நான் வந்து கேஸ் ஸ்டவ் நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு தான் நான் இப்போ க்ளீன் பண்ணது. நல்லா கையிலலாம் படுது, நல்லா இப்போ அப்படி சுடுது இந்த கையில். அந்த பத்துலாம் வருது பார்த்திங்களா, அது வந்து அப்படி ஒரு கையில் அப்படி சுள்ளுன்னு இருக்குது. நல்லா ஹீட் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறேன். கத்தியை வச்சு தான் எடுக்கிறேன். ரொம்பலாம் போகவே இல்லை இதை. கண்டிப்பாக சில பேர் சுத்தமாக அப்படி க்ளீன் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஹீட்டாக வச்சு லெமன் சோடா உப்பு, இந்த மாதிரி லெமன் சால்ட்டு, அப்புறம் என்னது ரின் பவுட்ரு, இது மாதிரி போட்டுலாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஹீட்லேயே வச்சு க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஆகவே இல்லை. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே 1 hour எடுத்துக்கிட்ட டைம். அப்படியுமே உங்களுக்கு வந்து சுற்றி சென்டராக உள்ள பிளாக் வந்து போகவே இல்லை. நான் முடிஞ்ச அளவு இதை நான் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே முடியல, செம ஹீட்டு. அதுக்கிட்டேயே கை வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லெமன் கொஞ்சம் கலந்து, அதுக்கப்புறம் சோடா உப்பு, ரின் பவுட்ரு கலந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா அப்படியுமே க்ளீன் ஆகலை. வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பேஷனில் ஃபுல்லாக தண்ணி கொடுத்து மறுபடியும் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுமே உங்களுக்கு கம்மியாக தான் போயிருக்கு. சுத்தமாக க்ளீன் ஆகலை. நீங்கள் ஆனால் வந்து நான் சொல்கிறா போல் தண்ணியை சுட இது மாதிரி ஹீட்டில் வச்சு நம்ம வந்து கத்தி வச்சு க்ளீன் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு க்ளீன் ஆகுது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நான் லெமன் சால்ட்டு, சோடா உப்பு இதெல்லாமே நான் கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். அதில் கொஞ்சமாக உங்களுக்கு க்ளீன் ஆகுது. ஒருவேளை 1 hour இல்லை 1 நாள் 2 நாள் இந்த போல் வச்சா க்ளீன் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு 1/2 hour மேலே ஊற வச்சு இதில் ரின் பவுட்ரு, சஃபினா பவுட்ரும் கலந்து ஊற வச்சு கொஞ்சமாக தைச்சேன். ஓரளவு க்ளீன் ஆகுது. சுத்தமாக க்ளீன் ஆகலைன்னு சொல்ல முடியாது, நல்லா க்ளீன் ஆகுனுச்சு. அதுக்கப்புறம் வாஷ் பேஷனே ஒரு 1/2 hour நல்லா தண்ணியில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து வாஷ் பேஷனில் ஒரு 3-4 நாள் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக இது க்ளீன் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற பிளாக்கும் கண்டிப்பாக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா நான் வீடியோ ஷேர் பண்ணுங்கிறதுக்காக டைம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறனால லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து ஈஸியாக நான் க்ளீன் ஆகணும்னு சொல்லவே மாட்டேன். ரொம்ப கஷ்டம். இதுவே 1 hour ஆனிச்சு. இன்னும் க்ளீன் பண்ணோன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதை அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றி பார்த்தா நல்லாவே வந்துச்சு. உங்களுக்கு சில பேருக்கு நல்லா தேய்ச்சிட்டா தோசை வராதுன்னு சொல்கிறாங்களே, இந்தளவுக்கு தான் க்ளீன் பண்ணேன். இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். பாருங்கள் அங்கங்கே எவ்வளோ பிளாக்காக இருக்குன்ட்டு. இதுவும் கொஞ்சம் டைம் எடுத்தால் சுரண்டி எடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்து இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.